ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் சூர்யா அப்படி என்ன தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்க போக அந்த டைமில் பாட்டிமா கூப்பிட்டதோ இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுத்து தன்னோட முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறாங்க மகா. சூர்யா மகா இவங்க ரெண்டு பேரையும் பூஜை பண்ண சொல்ல அதுக்கேற்ற மாதிரி மகாவும் பாட்டு பாடி பூக்களை சாமி மேலே போட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணுறாங்க. இதை பார்த்து கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட மகா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு சூர்யா கிட்ட கொடுத்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் எதுக்கு நீயே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்க கொடுக்கறதா முறை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கொடுக்க சொல்றாங்க. ரொம்பவே ஆனந்த கண்ணீரோட அதை வாங்கிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க சூர்யாவை பத்தி. எதுக்காக ஆண்டி இவ்வளோ எமோஷ்னல் ஆகிறீங்க, இப்போ டான்ஸ்க்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜோடிகளை ஆட திரும்பவும் விஜய் பிரபாவை கூப்பிட அதுக்கப்புறம் மனாமிகா இல்லை நான் கூட சேர்ந்து ஆடுறனே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. கடைசியாக 3 அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. முடிகிற தருணத்தில் ஐஸ்வர்யாவும் கடைசியாக ஆட வயிற்றுல இருக்க துணி கீழே விழுந்தது தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மகா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போன மகா உன்னோட வயிற்றுல இருக்க துணியை காணோம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு எங்கே போச்சுன்னு தேட அதுக்கப்புறம் எடுத்து கையில் கொடுக்குறாங்க கோபமா. இதே மாதிரி எத்தனை நாளுக்குக்கா எல்லாரையும் நீ ஏமாத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மகா கேள்வி கேட்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாகுது. இந்த சீன்ல குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு தேட பிரபா கூப்பிடுறாங்க. கோடீஸ்வரி நான் வரமாட்டேன் வீட்டுக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கோடீஸ்வரியும் உள்ள போக அதுக்கப்புறம் ராஜலட்சுமி கேட்குறாங்க பிரபா எங்க அப்படின்னு. வீட்டுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போகணுன்ற மரியாதை கூட தெரியாதா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க ஈஸ்வரி அமைதி நிற்க அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்றாங்க ரொம்பவே சந்தோஷமா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே ஆவலோட மகா சூர்யா எழுதின அந்த கடிதத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்சதும் மனசு உடைஞ்சு போய் இந்த வலியை தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. யாருக்கும் தெரியாம மகா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சூர்யா எங்க இவ்வளவு இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாரு. எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டு கடைசியா ஒருவேளை தாத்தா ரூம்ல இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாரு. எல்லா ரூம்லயும் இல்லாததுனால எல்லாரையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு மகாவை காணோம் அப்படின்னு. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அவங்க சித்தப்பாவும் ஒரு பக்கம் தேடி இன்னொரு பக்கம் விஜயும் தேடுறாரு. கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி அண்ணி அங்க வந்தாங்களான்னு கேட்க இங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லது ரொம்பவே பதறி போய் கோடீஸ்வரி இங்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எங்க தான் போனாங்க என்னதான் ஆனாங்க அப்படின்றத டிவிக்கு முன்னாடியே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.